Good morning, children. This is your social science teacher, class 7th, subject social science, unit 3, rise of the Marathas and the Peshwas. ஓகேவா மராத்தாஸ் உடைய பவர் அவங்களுடைய எழுச்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸ் உடைய ரைசஸ் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். Now let us recall in previous lesson the Mughal Empire. Mughal Empire first topic the foundation of the Mughal Empire. முகல் எம்பையர் அப்படின்றத ஃபவுண்டேஷன் பண்ணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபர் ஏடி 1526ல ஃபர்ஸ்ட் பானிபட் வார்ல இப்ராஹிம் லோடியை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிடேட் பண்ணிட்டு ஆக்ரால வந்து பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் செகண்ட் டாபிக் த கிரேட் முகல்ஸ். ஓகேவா த கிரேட் முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் முகல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் லெசன் நான் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபர். ஓகேவா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் தி முகல் எம்பையர் அப்படின்றத ஃபவுண்டேஷன் பண்ணவர் பாபர். இவருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூனுடைய சன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர். அக்பருடைய சன்னு ஜஹாங்கீர். ஜஹாங்கருடைய சன்னு தான் ஷாஜகான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். த முகல் எம்பையர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய்ட் ஆகிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் த முகல் அட்மினிஸ்ட்ரேஷன். முகல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்தியாவில் ஒரு ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த முகல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரொவன்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்மி, மன்சப்தாரி சிஸ்டம், லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜியஸ் பாலிசி, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இது எல்லாமே முகல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சப் டாபிக்கை நம்ம பார்த்துருக்கோம். Okay children, today see the topic the rise of the Marathas and the Peshwas. Lesson introduction. The rising power of the Marathas in the southwest posed the real danger to the Mughal Empire. Shaji Bhonsle, Shivaji's father and officer of the Ahmednagar state and later Bijapur, proved to be thrown in flesh of the Mughals, even in Shah Jahan's period. But it was his son Shivaji who attained the glory among the Marathas. He could stop the Mughal Empire's expansion in the Deccan. Shivaji was a gallant fighter, army general and guerrilla leader. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் பவர் ஆஃப் தி மராத்தாஸ் இன் தி சவுத் வெஸ்ட். இப்போ யாருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸோடைய பவர் சவுத் வெஸ்ட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. இவங்களுடைய பவர் ரைஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேஞ்சர் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர். ஓகேவா செகண்ட் பாயிண்ட் வந்து பாரு சிவாஜியோட ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே. இந்த ஷாஜி போன்ஸ்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகர் ஸ்டேட், பிஜப்பூர் ஸ்டேட் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான்ஸோடைய பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் எந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகல் எம்பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ, இடையூறுகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுமோ அதை அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரியா இருந்திருக்கு. இவருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணமா இருந்திருக்காரு. இவருடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. ஓகேவா இந்த சத்ரபதி சிவாஜியோடைய டேலண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி வாஸ் ஏ கேலண்ட் ஃபைட்டர். கேலண்ட் ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரம் மிக்க ஒரு பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆர்மி ஜென்ரலாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரில்லா லீடர் அந்த போர் முறை இருக்கு இல்லையா, கொரில்லா மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபர். அந்த கொரில்லா வார்ஃபருடைய லீடராகவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி இருந்திருக்காரு. Next, the Prime Minister of the Marathas rulers called the Peshwas from the time of the Shahu held real power. Under the aegis of the Marathas' power, the Peshwas continued their supremacy until 1761. வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸோட ரூலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த பிரைம் மினிஸ்டராக ஒர்க் பண்ணவங்களுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இது யாருடைய காலத்துலேருந்து பேஷ்வாஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷாகுடைய பீரியட்லேருந்து. ஸோ இவருடைய காலத்துல தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேஷ்வாஸுடைய பவர் எது வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேசி அன்டில் 1761 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சூப்பர்மேசி கண்டினியூவாக இருந்திருக்கு.
Next, factors responsible for the rise of the Marathas geographical features. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸ் உடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுறதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியியல் அம்சங்கள் அப்படின்றது தான் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ். The physical features of the Marathas country developed the certain peculiar qualities among the Marathas, which distinguished the rest of the people of India. During the 16th century, the Sultan of Bijapur and Ahmednagar had recruited them to serve in the cavalry. The presence was helpful to the sultans in balancing political ambitions of the Muslim soldiers in the service. The rocky and mountain terrain gave protection to the Marathas from invaders. It proved to be the advantages in the guerrilla warfare the Marathas. வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் தி மராத்தாஸ். ஓகேவா, மராத்தாஸுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டெவலப்டு த செரிடைன் பெக்யூலர் குவாலிட்டிஸ். ஓகேவா, அந்த கண்ட்ரி நல்லா டெவலப் பண்ணுறதுனா ஒரு தனித்தன்மை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபட்ட பீப்புள்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. 16th செஞ்சுரியில் இந்த மராத்தாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான்ஸ் இருக்கு இல்லையா, பிஜப்பூர் சுல்தான், அகமது நகர், இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்த்தீங்கன்னா குதிரைப்படை வீரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த என்ன பர்பஸ்க்காக இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேலன்சிங் த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் ஆஃப் த முஸ்லீம் சோல்ஜர்ஸ் இன் த சர்வீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம் சோல்ஜர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பவரை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டு த மராத்தாஸ் ஃப்ரம் இன்வர்டர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர் படையெடுக்கிறதுக்கு இவங்களுடைய மலைப்பகுதிகளும் அந்த கரடுமுரடான பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாதுகாப்புக்கிறதுக்காக இருந்திருக்குது. நெக்ஸ்ட் இந்த மராத்தாஸ் அப்படின்னாலுமே இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி மூவ்மெண்ட் அண்ட் தி மராத்தாஸ். ஓகேவா, the spread of the Bhakti movement in the Maharashtra helped the Marathas people develop the conscience of the identity and oneness. It promoted the feeling of unity, especially in terms of the social equality among the Marathas. வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. இது என்ன எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தா பீப்புள்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்சைன்ஸ் ஆஃப் த யுனைட்டி, அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பக்தி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டட் ஃபீலிங் ஆஃப் த யுனிட்டி, அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை ஏற்படுத்தணும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இந்த பக்தி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. Next topic, literature and language of the Marathas. Okay, Marathi language and literature also served to develop the unity among the people. Hymns composed in the Marathi language by Bhakti saints were sung by the people, all castes and the classes. வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டு டெவலப்டு யுனைட்டி அமாங் த பீப்புள், மக்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் மராத்தி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பக்தி செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணுறப்ப அந்த செயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேசட் அண்ட் தி கிளாஸஸ். ஓகேவா, பல்வேறு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனம் இருக்கு இல்லையா, ஜாதி இனம், இந்த மாதிரியான குரூப்ல இருந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் எல்லாருமே இந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி, இவதான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி தான் சொல்லுவாங்க. Shivaji, born in 1629, grew up under the care of his mother Jijabai, who influenced him with the story from the Hindu's epics Ramayanam and Mahabharata. Shivaji's teachers and guardian Dadaji Kondadev trained him the art of horse riding, warfare and state when he had just entered them.
just entered the military career. He successfully captured Kondana, a fort near the Pune. வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி எப்போ பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1629 வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய டேக்கப் கேராக பிறந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மதர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜாபாய். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு த ஸ்டோரி வித் த ஹிந்து எபிக்ஸ். ஓகேவா? ஹிந்தில் வரக்கூடிய அந்த ராமாயண கதைகள்லாம் இருக்கு இல்லையா, இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சிவாஜியோடைய இயர்லி சைல்டுஹுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிவாஜியோட டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்திருக்கா, டீச்சர் அண்ட் கார்டியனாக யார் இருக்காங்கன்னா தாதாஜி கொண்டாதேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை ஏற்றம், வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கலைகள், அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு ட்ரெயின் அப் கொடுத்துருக்காரு. 1645 சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்டு த மிலிட்ரி கேரியர். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக என்டர் ஆகுறாரு. அந்த என்டர் ஆன அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படையெடுப்பே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி கொண்டனா அப்படின்ற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பூனாவில் கேப்சர் பண்ணிடுறாரு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோடைய ஃபாதரு மதர். ஓகேவா? அவருடைய ஃபாதருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே, உங்களுடைய மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜாபாய். நெக்ஸ்ட் சிவாஜிஸ் கான்ஃபரன்டேஷன் வித் த சுல்தான் ஆஃப் பிஜப்பூர். ஓகேவா? அப்போ சுல்தான் இருக்கல, பிஜப்பூர் சுல்தானுடைய சிவாஜிக்கு என்ன மாதிரியான உறவு இருந்திருக்கு? சிவாஜி பிகேம் டோட்டலி இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் டெத் ஆஃப் இஸ் த கார்டியன் கொண்டாதேவ் 1649. He also got his father Jagir transferred to him, which was the earlier looked after the Kondadev. The strength of his army was Mawali foot soldiers. இப்போ சிவாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1649 அவருடைய கார்டியன், அவருடைய டீச்சர் கொண்டாதேவ் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுறாரு. டெத் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி என்ன பண்ணுறாரு, டோட்டலி இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? டோட்டலி இண்டிபெண்டாக மாறிடுறாரு. நெக்ஸ்ட் அவருடைய ஃபாதருடைய ஜாகீர் இருக்கு இல்லையா, அந்த ஜாகீர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நேம்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆர்மியை எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமோ அந்த அளவு ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு. ஸ்ட்ரென்த் பண்ணுறப்ப எந்த ஆர்மி அவர் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மாவாலி ஃபுட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியில் இன்க்ளூட் பண்ணிடுறாரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் தி சிவாஜி. சிவாஜியோட பேரண்ட்ஸ் அவர் என்னென்ன பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்திய மேப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி மராத்தாஸ் பவர். மராத்தாஸோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. சிவாஜி ரெசியூம்ட் இஸ் ரைட்ஸ் ஆஃப்டர் இஸ் ஃபாதர் டெத் அண்ட் கன்க்ளூட் த ஜவாலி 1656 from the Marathas chief Chandrarao Moore. He also reduced all these lesser Marathas chiefs around the Pune to subordination. The soldier of the Bijapur from the fortress acquired by Sultan of Bijapur was driven out of replace with his own commanders. This move and defeat the Bijapur army sent to punish Shivaji alarmed to the Mughal officials. When the Mughals made the Puniti expedition, Shivaji boldly confronted them in 1659. He killed the Afzal Khan, a notable general of Bijapur. First point for him. இப்போ சிவாஜியோடைய ஃபாதர் 1659 வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுறாரு. டெத் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன, சிவாஜியோடைய எம்பையர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அந்த திடீர் அட்டாக் யார் பண்றான்னு பார்த்தீங்கன்னா மராத்தா சீஃபா இருக்கக்கூடிய சந்திரராவ் மூர், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் பண்ணிடுறாரு. டிஃபிட்டட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவை சுற்றி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் சீஃப்ஸாக இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துடுறாரு. கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஹில் ஃபோர்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மலைக்கோட்டைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு அங்கே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் தி பிஜப்பூர்ல இருக்கக்கூடிய சுல்தான்ஸ் இருக்காங்களோ அவங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ட் பண்ணிட்டு அவங்களை எல்லாமே விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஓன் கமாண்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா த மூவ்ஸ் அண்ட் டிஃபிட்டட் த பிஜப்பூர் ஆர்மி. ஸோ ஓகே, அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க விட்டுட்டு அதே மாதிரி பிஜப்பூர் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் ஆனிடுறாங்க. டிஃபிட்டட் ஆனதுக்கு அப்புறம் முகல்ஸ் அஃபிஷியல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 1857ல அப்சல் கான் அப்படின்றவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆஃப் தி பிஜப்பூர் ஓகேவா. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட்டபிள் ஜெனரலா இருக்காரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா 1659ல கில்டு பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி அண்ட் அவுரங்கசீப். After Shivaji plundered the Surat, Aurangzeb swung into action. An army under the command of Rajput generals Raja Jai Singh was ordered to destroy the Shivaji and annex the Bijapur. Shivaji finally sought peace, yielded the fortress he had seized, accepted the service and Mansabdari in the Mughal service for the conquest of Bijapur. He also agreed to visit the imperial court of Agra and the advice of Jai Singh only to suffer humiliations, which led him to escape by hiding in a basket. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிவாஜி என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா புளுண்டர் த சூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிடறாரு. அதுக்கு அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற ஒரு ஆப்போசிட்ஸ் ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவாஜியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை டெஸ்ட்ராய்ட் பண்ணணும், அதே மாதிரி பிஜப்பூரை வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் பண்ணணும். அப்படின்றதுக்காக அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவருடைய நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ஜெய்சிங். இந்த ராஜா ஜெய்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிளான்ஸை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா ராஜ்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜபுட் இனத்தை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஜெய்சிங். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. இதன் மூலிமா சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேப்சர் பண்ணாரோ அந்த ஃபோர்ட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஜெய்சிங் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸோடைய சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்சப்தாரியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாரு, he also agreed to visit the imperial court at Agra. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரால தான் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸோடைய இம்பீரியல் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்காக சிவாஜி போகிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி என்ன பண்ணுற ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமிலேஷன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஹியூமிலேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்கேப் ஆகணும்னு அவர் சிவாஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிலேஷன் பண்ணி சிறையில் வச்சிருவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்குடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் சிவாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளின் எலி அப்படின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாரு, Aurangzeb was determined to stop the Marathas' interference in the expeditions against the Deccan kingdoms. He attempted to patch up with the Shivaji, but those efforts failed. In 1670, the Mughal army was helpless when Shivaji again the plundered Surat. இப்போ அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெக்கான் கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்கான் கிங்டம்ல வந்து சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெடிஷன் அவுரங்கசீப் செய்கிறாரு. பட் அப்படி இருந்தாலும் 1670 வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி முகல்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. அந்த பேக்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ் என்ன பண்றாரு, புளுண்டர் தி சூரத், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தை கொள்ளையடிச்சிடறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூயினோல வந்து பார்த்தீங்கன்னா சத்ரா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சல், பதி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் தி லார்ட், இஸ் த சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர் அண்ட் வாஸ் யூஸ்டு பை த மராத்தாஸ் எஸ்பெஷலி சிவாஜிஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்ல மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த வேர்டை அதிக அளவு யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் தி சிவாஜி. ஓகேவா, அண்டர் தி சிவாஜி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த 3 circles. At the center was the Swaraj. Shivaji was caring and would not allow the people to be the hostess in any way. In the second circle, Shivaji claimed the suzerainty, but he did not administer them himself. He protected the people from loot and plunder, for which they are required to pay Chauth 1/4 of the revenue as production money, and Sardesh Mugi an extra 1/10 as the chieftains due to the third circle. Shivaji only objective was the plunder.
இப்போ சிவாஜியோடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் தான். ஓகேவா? அப்போ அந்த 3 டைப்ஸோடைய சென்டராக யார் இருந்திருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி தான் இருந்திருக்காரு. இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி வாஸ் கேரிங் அண்ட் வுட் நாட் அலோ த பீப்புள் டு பி ஹாஸ்டட் இன் எனி வே. அதாவது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட். செகண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஹீ டிட் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டட் தம் ஹிம்செல்ஃப். ஓகேவா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலை. பட் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் மக்களை என்ன பண்ணக்கூடாது, லூட் அண்ட் ப்ளூண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள பாதுகாக்கிறாரு. ஸோ அந்த பீப்புளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக சத்ரபதி சிவாஜி அந்த பீப்புள்கிட்ட இருந்து ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. அந்த டேக்ஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. ஓகேவா? சவுத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மணி, பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1/4. ஓகேவா? 4ல் ஒரு பாகம் அப்படின்றத கலெக்ட் பண்றாரு இல்லையா, அதுதான் சவுத். சர்தேஷ் முகி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தை கலெக்ட் பண்றாரு. தேர்ட் சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஒன்லி ஆப்ஜெக்டிவ் வாஸ் த ப்ளூண்டர். ஆகமத்தில் சிவாஜியோடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது தான் அவருடைய மெயின் ஆம்பிஷனா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி. சிவாஜி கேவ் அட்மோஸ்ட் அட்டென்ஷன் டு ஹிஸ் ஆர்மி அண்ட் training of it is personal. In the beginning, the backbone of his army was infantry, but his campaigns extended into the plains, his cavalry, grew in size and importance. Every soldier was selected personally by Shivaji and was taken into service on the assurance of a soldier already in service. Shivaji took great care in the maintenance and security of its forts. இப்போ சிவாஜியோடைய ஃபுல் அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டு இஸ் ஆர்மி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் இட் இஸ் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முழு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறது. இவருடைய பிகினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஆர்மில வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி வாஸ் த இன்ஃபென்டரி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலாட்படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆர்மியோட பேக் போனா இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ஸ் பகுதியில இவங்களுடைய கேம்பெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆக எதோடைய பவரை இன்க்ரீஸ் ஆகின்னு பாத்தீங்கன்னா கேவலரி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையோட பவரும் குதிரைப்படையோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சிவாஜி இப்போ ஒவ்வொரு சோல்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காரு. செலக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அஷூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சோல்ஜருடைய கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. சிவாஜி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமான கிரேட் கேர் கொடுத்துருக்காருன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இட்ஸ் ஃபோர்ட். அவர் கைப்பற்றிய அந்த கோட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த கோட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது, இதுக்கு தான் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டபிரதான். சிவாஜி designated 8 ministers as the அஷ்டபிரதான், each holding an important portfolio. Peshwa was equivalent of a modern prime minister of the Marathas empire. Originally, they were subordinate to the Chhatrapati. But in course of time, especially from the time of Shahu Maharaja, Peshwa became to de facto Marathas ruler, while the Chhatrapati was reduced to the position of the nominal ruler. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியோட அமைச்சர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 8 மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஃபோர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பேஷ்வாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடர்னாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த மாடர்னாக இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாஸ் அப்படின்ற போஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சபார்டினேட்டர் யார் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாது சாது மகாராஜோடைய பீரியட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பவர் இந்த பேஷ்வா கிட்ட இருந்திருக்குது. நாமினல் பவரா யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸ் ரூலர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ரூலரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அஷ்டபிரதான் அப்படின்றது எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ட பிரதான், அதில் பார்த்தீங்கன்னா பேஷ்வா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அமர்த்தியா மசூம்தார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூரானாவிஸ் அல்லது பார்த்தீங்கன்னா சச்சிவ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யூஸ் நாவிஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மினிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார் இ நபுகத்து அல்லது பார்த்தீங்கன்னா சேனாதிபதி அப்படின்றவங்க கமாண்டர் இன் த சீஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்த் ஆர் துபீர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியாயதிஷ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை நீதிபதியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேண்டிரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் குருக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மத குருக்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் ஆஃப் தி மராத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி மராத்தாஸ் பவர், ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸு, பக்தி மூமெண்ட்டு, மராத்தேஸ் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான அஷ்டபிரதான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனுடைய ரிமைனிங் டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஷ்வாஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.